சனன் ஜெயசூர்யா ஸ்ரீலங்கா அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து என்னை எடுத்துடுங்கன்ட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இவர் எதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு? சனன் ஜெயசூர்யா ஸ்ரீலங்கா அணிக்கு ஹெட் கோச்சா இருந்து அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சனன் ஜெயசூர்யா 2024 ஸ்ரீலங்கா அணிக்கு ஹெட் கோச்சா அப்பாயின்மெண்ட் ஆனாரு. சனன் ஜெயசூர்யா ஹெட் கோச்சா ஆன பிறகு என்ன முடிவு எடுத்தாருன்னா, டீமை புதுசா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. T20 டீமையே புதுசா உருவாக்கலான்ட்டு முயற்சியும் எடுத்தாரு. டீம்ல டிசிப்ளினாவும் இருக்கணும்ட்டு முடிவை எடுத்தாரு சனன் ஜெயசூர்யா. ஸ்ரீலங்கா அணி ஓடிஐ சீரியஸ் இந்தியா கிட்ட வின் பண்ணாங்க. இங்கிலாந்து கிட்ட டெஸ்ட் சீரியஸையும் வின் பண்ணாங்க. நியூசிலாந்து கிட்ட டெஸ்ட் சீரியஸ் வின் பண்ணாங்க. ஜெயசூர்யா ஹெட் கோச்சா ஆன பிறகு இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா அணி. திறமையான போலர்களை T20 ஸ்பெஷல் வீரர்களை உருவாக்குனாரு சனன் ஜெயசூர்யா. ஸ்ரீலங்கா அணியுடைய ஃபியூச்சரை நினைச்சு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அடித்தளத்தை அமைச்சு இருக்கிறாரு சனன் ஜெயசூர்யா. T20 உலக கோப்பையில ஸ்ரீலங்கா அணி வின் பண்ண போதுன்ட்டு நம்பிக்கையும் கொடுத்திருந்தாரு சனன் ஜெயசூர்யா. சனன் ஜெயசூர்யா ஸ்ரீலங்கா அணிக்கு ஹெட் கோச் ஆகி இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு. எதனால ஹெட் கோச் பதவியிலிருந்து நான் விலக போறேன்ட்டு முடிவை எடுத்திருக்கிறாரு சனன் ஜெயசூர்யா. காரணம் என்னன்னா, சனன் ஜெயசூர்யா ஹெட் கோச் ஆகும் போதவே சொல்லி இருக்கிறாரு, நான் ரொம்ப நாளைக்கு ஹெட் கோச் பதவியில இருக்க மாட்டேன். 2026 T20 உலக கோப்பைக்கு பிறகு நான் பதவியிலிருந்து விலக போறேன்ட்டும் சொல்லி இருந்தாரு சனன் ஜெயசூர்யா. எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்ரீலங்கா அணி T20 உலக கோப்பையில அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே சரியா பண்ணல. சூப்பர் 8ல ஒரு போட்டி கூட வின் பண்ணாம முதல் டீமா எலிமினேட் ஆனாங்க ஸ்ரீலங்கா அணி. வின் பண்ணக்கூடிய மேட்ச் கூட கோட்டை விட்டு தோத்து போனாங்க இங்கிலாந்து கிட்ட ஸ்ரீலங்கா அணி. சூப்பர் 8 போட்டியில பாகிஸ்தான் கிட்ட கடைசியா விளையாடின போட்டியிலையும் ஸ்ரீலங்கா அணி தோத்து போனாங்க. அதுக்கு பின்னாடி சனன் ஜெயசூர்யா என்ன சொல்லி இருந்தாருன்னா, ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்தாரு. எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்ரீலங்கா அணி சரியா விளையாடாததுனால ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு சனன் ஜெயசூர்யா. ஸ்ரீலங்கா டீமுக்கு ஒரு புதிய மாற்றம் தேவைன்ட்டு ஹெட் கோச் பதவியிலிருந்து விலகிட்டாரு சனன் ஜெயசூர்யா. சனன் ஜெயசூர்யா ஹெட் கோச் வராததுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா விளையாடின்னு இருந்தாங்க ஸ்ரீலங்கா அணி. அவர் வந்த பிறகுதான் ஒரு சில மேட்சுங்க எல்லாம் ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா அணிக்கு புதுசா ஹெட் கோச் யாரு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமோ அவங்க பேரை மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.